ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஜெபமும் தேவதூதனும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-43 வசனங்கள் சொல்கிறது, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே அதிக ஊக்கத்தோடும் மனவியாகுலத்தோடும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி மன்றாடி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு தேவதூதன் மிக வேகமாய் இறங்கி வந்து அவரை திடப்படுத்தி பலப்படுத்தினான். நீங்கள் ஜெபிக்கும் போது பரலோக குடும்பத்தோடு கூட இணைக்கப்படுகிறீர்கள். தேவ தூதர்களோடும் கேருபீன்களோடும் சேராபீன்களோடும் ஐக்கியம் கொள்கிறீர்கள். ஆம், கர்த்தருடைய குடும்பம் மிக பெரியது. உங்களை திடப்படுத்தி பலப்படுத்த தேவ தூதர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவளின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். கர்த்தர் ஜெபம் பண்ணுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ தூதர்களை பணிவிடை ஆவிகளாக கொடுக்கிறார். எபிரேயர் 1:14. சங்கீதக்காரர் சொல்கிறார், 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களில், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரு முறை எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அசீரிய ராஜா படையெடுத்து வந்தபோது எசேக்கியா ராஜா தேவாலயத்துக்கு சென்று அவன் அனுப்பியிருந்த பயமுறுத்துகிற நிருபங்களை விரித்து வைத்து ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பினார். தேவ தூதன் அசீரியருடைய பாளையத்தில் இறங்கி 185,000 பேரை சங்கரித்து விட்டான். ஏசாயா 37-36. ஆம், ஒரு ரோம 100 அதிபதியோடு 100 போர்ச்சேவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவியாக 100 அல்ல, 1000-10,000 தேவ தூதர்கள் சேனை சேனையாய் வந்து இறங்குவார்கள். நம் கர்த்தருடைய குடும்பத்திலே திரளான அக்கினி ரதங்களும் குதிரைகளும் உண்டு, திரளான சுடரொளி பட்டயங்களும் உண்டு. ஆகவே சாத்தானை குறித்தோ பிசாசை குறித்தோ பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். 34ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள். தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். நீங்கள் எவ்வளவுதான் ஏழையாயிருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவர்களாயிருந்தாலும், பாமரர்களாயிருந்தாலும், ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களை அனுப்புவார். இன்றைய நினைவிற்கு யோபு 33:26. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். இன்றைய வேத வாசிப்பு காலை நீதிமொழிகள் 30 மற்றும் 31ஆம் அதிகாரங்கள், மாலை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-15 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.